இதாவே இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த வேளையில எங்களுடைய மனங்கள் ஒருமனப்படும்படியாக நாங்கள் சொல்லுகிற கேட்கிற வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனத்தை, பக்தி விருத்தியை, விடுதலையை, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மறுரூபத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கும். அந்த மறுரூப வார்த்தை, அந்த மறுரூப நேரத்தை நாங்கள் எதிர்பார்த்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். Okay. So all learning is not transformation. எல்லா கற்றுக்கொள்ளுதல்களும் மாற்றத்துக்கு நேராக நம்ம நடத்துறது இல்லை. ஆனா தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியது இருக்குது. அப்படி கற்றுக்கொண்டே இருக்கும்போதுதான் அந்த மாற்றம் ஏற்படுது. ஏன்னு சொன்னா, நீங்க தண்ணியை கொதிக்க வைக்கும் போது அது 99.9 வரைக்கும் வரும்போது கூட அது தண்ணி தான். அது பபுள்ஸ் வரும், கொதி நிலைக்கு வரும். ஆனா அது டிரான்ஸ்பர்மேஷன் ஆகல. ஆனா கரெக்டா அந்த 100 டிகிரி வரும்போது அது வேப்பரா மாறுது, அது புகையா மாறுது, ஆவியா மாறுது. அதுதான் டிரான்ஸ்பர்மேஷன். பிறகு அது தண்ணியா மாறுறது கஷ்டம். அது போன்ற ஒரு நிலை நமக்கு சில சமயங்கள்ல சில நேரங்கள்ல நடக்குது. அது ரொம்ப முக்கியமானது. நாம கற்றுக்கொள்ளும் பொழுதெல்லாம் மறுரூபம் அடைகிறது இல்லை. ஆனா மறுரூபம் அடைகிற வரைக்கும் நாம கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். சோ அதுக்கு ரொம்ப பொறுமையான ஒரு ஜேர்னியை நம்ம பண்ணி ஆகணும். ஓகே, சோ மறுபடியும் இந்த நாள்ல நான் உங்களுக்கு பைபிள்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை சொல்ல விரும்புறேன். என்னுடைய அடிப்படையா நான் நம்புறது God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவும் இருக்கிறார்ன்றது வேற, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிறது வேற. நானு சாம்பியன் பண்றது, நான் எந்த மாதிரியான விஷயத்த போகிற இடங்கள் எல்லாம், பார்க்கிற ஜனங்களுக்கு எல்லாம் எதை சொல்ல நான் விரும்புறேன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் அப்படின்னு பவுல் எழுதுறார். அன்பின் குமாரனுடைய இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நம்ம உட்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரெண்டு பிளானட் இருக்கிற மாதிரி இருக்கு. டூ கைண்ட்ஸ் ஆஃப் பிளானட்ஸ். இந்த உலகம் பிளானட் ஆஃப் ஃபியர். இந்த உலகம் எதன் அடிப்படையில ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, பயத்தின் அடிப்படையில தான் இந்த உலகம் ஃபங்க்ஷன் ஆகுது. பயம், வெறுப்பு, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ, நம்ம மற்றவங்களோட அந்த ரிலேஷன்ல இருக்க முடியாதோ அப்படிங்கிற பயம், நாம இப்படி இருந்தாதான் நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிற கட்டுப்பாடுகள், இதெல்லாம் சேர்ந்தது இந்த உலகம் அப்படிதான் ரன் ஆகுது. ஆனா இன்னொரு உலகம் இருக்குது, அது பிளானட் ஆஃப் லவ், அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அதுல அவர் தான் ராஜா. அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு தான் நாம அம்பாசிடர்ஸா இருக்கோம். நாம இப்படி ஒரு ராஜ்யம் இருக்குது அப்படின்னு சொல்வதன் மூலமாக அந்த ராஜ்யத்தை இந்த ராஜ்யத்தோடு மோத விடுவதன் மூலமாக இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து மக்களை மீட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் அவர்களை கொண்டு போவோம். அதுதான் நம்முடைய நரேட்டிவ். நாம சொல்ல விரும்புகிற கதை அதுதான். தேவனுடைய ராஜ்யம் என்பது அன்பின் ராஜ்யம். இந்த பூமியின் ராஜ்யம் என்பது இருளின் ராஜ்யம், கலக்கத்தின் ராஜ்யம், பயத்தின் ராஜ்யம், கவலையின் ராஜ்யம், குழப்பத்தின் ராஜ்யம். ஆனா தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதியின் ராஜ்யம், சமாதானத்தின் ராஜ்யம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷத்தின் ராஜ்யம். இந்த ராஜ்யத்துலதான் மீதி நாமளும் இருந்தோம். ஆனா தேவன் நம்ம அதை மீட்டு நம்மள ஏன் இந்த பூமியிலே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில இருக்கிற மற்ற மக்களை மீட்பதற்காக. ஆனா பல சமயங்கள்ல நாம அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலிருந்து ஆக்சிஜனை பெற்றுக்கொள்றது இல்லை. இப்ப இப்படி கற்பனை பண்ணி பார்ப்போமே, அன்பின் குமாரனுடைய ராஜ்யன்றது இந்த பூமியை வச்சுப்போம், இருளின் ராஜ்யன்றது ஒரு கடலுக்குள்ள நாம இருக்கிற மாதிரி வச்சுப்போம். கடலுக்குள்ள நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள மீட்டு பூமி கொண்டு வரணும். சோ பூமிக்கு வந்த நாம மறுபடியும் கடலுக்குள்ள போறோம். கடலுக்குள்ள போகும்போது ஆக்சிஜன் டியூப் எல்லாம் போட்டு போறோம். இந்த வெளியே உள்ள பூமியில உள்ள காற்றை சுவாசித்து கொண்டே அந்த கடல்ல உள்ள மக்களை மீட்பதற்காக. ஆனா என்ன நடந்துருதுன்னு சொன்னா, கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு நாம அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி
இந்த கடலுக்குள்ள எப்படி மக்கள் வாழ்றாங்களோ அதே போல நாமும் வாழ பழகிடுறோம். நாம வேற இடத்துல இருந்து வந்திருக்கிறோம், அன்பின் குமாரோட ராஜ்யத்திலிருந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முறை வேற, நாம அங்கிருந்து அந்த சோர்ஸ வந்து அங்கிருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத மறந்துட்டு இந்த ராஜ்யத்தின் மக்கள் கவலைப்படுற மாதிரி போடுறோம். இவங்க நடந்து கொள்கிற மாதிரியே நாம நடந்து கொள்ளுறோம். சோ இதை நீங்க ஆரம்பத்துல புரிந்து கொள்ளணும். நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் கிறிஸ்தவத்துல எதுன்னு சொல்லி சொன்னா மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். 19 பாத்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சகல சீஷரையும். இந்த வசனம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். கிறிஸ்டியன் டவுன்ல, கிறிஸ்தவத்துல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சகல அதிகாரம் ஒரு வார்த்தை கவனிச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. 3வது முக்கியமான வார்த்தை, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சோ நாம என்ன பண்றோம் அப்படின்றத பார்ப்போம். நாம ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன ஊழியம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஜனங்களை எப்படியாவது சர்ச்சைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். முதல்ல இயேசுங்க நம்மளை புறப்பட்டு போக சொன்னாரே தவிர அவங்களெல்லாம் புறப்பட்டு நம்ம கிட்ட வர சொல்லல. ஆனா அப்படி ஒரு அமைப்பு நமக்கு உருவாயிடுச்சு, புறப்பட்டு நம்ம கிட்ட வர சொல்ற மாதிரி. சரி, வந்த பிறகு என்ன அவங்க என்ன கற்றுக் கொடுக்கணும் உங்களுக்கு, அதான் ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண. அதாவது கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, கொஞ்சம் பேர் நம்ம மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு உபதேசம் பண்ணணும். என்ன உபதேசம் பண்ணணும்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அப்படின்னு சொன்னார். இயேசு நமக்கு கட்டளையிட்ட யாவையும் மற்றவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணணும். அதனாலதான் நம்ம என்ன உபதேசம் பண்றோம்? எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி பைபிள் படிக்கணும், எப்படி தசமபாகம் கொடுக்கணும், எப்படி காணிக்கை கொடுக்கணும், எப்படி பரிசுத்தமா வாழணும், இந்த மாதிரி எப்படி சபைக்கு ஒழுங்கா வரணும், எப்படி எல்லா மீட்டிங்ஸ்லயும் வந்து கலந்து கொள்ளணும், இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து உபதேசிக்கிறோம். ஆனா இது எதுவுமே இயேசு கட்டளையாவே கொடுக்கல. தொடர்ந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இயேசு கட்டளை கொடுக்கவே இல்லை. தொடர்ந்து பைபிள் படிக்கணும்னு இயேசு கட்டளை கொடுக்கவே இல்லை. ஆனா இங்க இவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணும்படி. இது எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருந்தது. அவர் என்ன கட்டளையிட்டாரு? நான் மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்க அவர் என்ன கட்டளையிட்டாரு? எங்கேயுமே அவர் வந்து இப்ப நான் என்ன உபதேசிக்கிறேனோ, அப்போ நான் சபையில பேசும்போது நான் என்ன உபதேசிக்கிறேனோ, அல்லது பணக்காரர் ஆகும்படி கட்டளையிட்டாரானா அதுவும் இல்லை, ஏழைகளை இருக்கும்படி கட்டளையிட்டாரா அதுவும் இல்லை. எந்த கட்டளையுமே அவர் விடலை. அப்போ உண்மையிலே இயேசு கிறிஸ்து என்ன கட்டளையிட்டார் மற்றவர்கள் எல்லாம் கை கொள்ள நான் போதிக்கும்படி என்ன கட்டளையிட்டாருன்னு பார்த்தா ஒரே ஒரு கட்டளை தான் அவர் சொன்னது. அது யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இதுதான் நியூ கமாண்ட்மெண்ட், புதியதான கட்டளை. இயேசு புதிய ஏற்பாட்டுல கொடுத்த ஒரே கட்டளை. சில சமயத்துல பழைய ஏற்பாட்டுல 613 கட்டளை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 613 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு யூதன் வந்து இந்த 613 கட்டளைகளையும் கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓல்டு கவர்னன்ட். நியூ கவர்னன்ட்டுக்கு வந்தாங்க சில பேர். நியூ கவர்னன்ட்ல வந்த போது 2 பிரிவானாங்க. ஒரு பிரிவுல என்ன சொல்றாங்க, நம்ம கட்டளையே கிடையாது, எந்த கட்டளையும் கிடையாது, நம்ம கிருபைக்குள்ள வந்துட்டோம், எந்த கட்டளையும் கிடையாது அப்படின்ட்டாங்க. இன்னொரு பிரிவு என்ன சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது, பழைய ஏற்பாட்டுல இருந்த கட்டளைகளை இயேசு கிறிஸ்து வேற மாதிரி மாத்தி இருக்கிறாரு. மிந்தி வந்து கொலை பண்ணாதான் குற்றம், இப்ப கோபப்பட்டாலே குற்றம் என்பதுதான் புதிய உடன்படிக்கை. அது இன்னும் ரிஸ்க், இன்னும் கஷ்டம் புதிய உடன்படிக்கை என்பது. அப்போ புதிய உடன்படிக்கையில நீங்க கட்டளைகள்னு பாத்தீங்கன்னா, புதிய உடன்படிக்கையில எப்படி வாழணும்னு பாத்தீங்கன்னா 1037 கட்டளைகள் இருக்கு. நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதிருங்கள், இப்படிலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒரு கட்டளையா எடுத்து வச்சோம். 1037 கற்பனைகள் இருக்குது. அந்த கற்பனைகள் நடக்கிறதுக்கான வல்லமைய இயேசு கிறிஸ்து தர்றாரு. இதுதான் புதிய உடன்படிக்கை அப்படின்னு பேசினாங்க. சோ இது ரெண்டுமே தவறு. 1037 கட்டளையும் இல்ல, கட்டளையே நம்ம இல்லாமலும் இல்லை. அதுதான் பவுல் சொன்னாரு, நமக்கு
நான் கிறிஸ்துவின் பிரமாணம் இருக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு பிரமாணம் இருக்குது, அது நியாய பிரமாணம் கிடையாது, அது கிறிஸ்துவின் பிரமாணம் அப்படின்னு சொன்னார். சோ அந்த கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? ஒருவருக்கொருவர் எப்படி வாழணும் அப்படிங்கிறது கிறிஸ்துவின் பிரமாணம். அந்த கிறிஸ்துவின் பிரமாணம் தான் இது, கிறிஸ்துவின் கட்டளை தான் இது. நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதியதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார். அப்போ நீங்க எல்லாரும் சரியான உபதேசத்தை அறிஞ்சிருக்கிறதுனால என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் அவர் சொல்லல. நீங்க சரியான உபதேசத்தை அறிந்து கொண்டா என்னுடைய சீஷர்கள். நீங்க எவ்வளவு அதிகமான உபதேசத்தை அறிந்து கொண்டிருக்கிறீர்களோ அதை பொறுத்துதான் நீங்க என்னுடைய சீஷர்களா இருக்க முடியும். நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு விளங்கி இருக்கோ அதை பொறுத்தா நீங்க எனக்கு சீஷனா இருக்க முடியும் சொல்ல. நீங்க ஒருத்தர் அன்பா இருக்கிறதுனால மத்தவங்க உங்களை சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ பேசிக்கா இயேசு என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. நமக்கு தெரியும் இந்த தேவன் மனிதர்களை உண்டாக்குன, தேவன் கணவன் மனைவியை உண்டாக்கல, தேவன் பாஸ்டர்ஸ் உண்டாக்கல, தேவன் கலெக்டர்ஸ் உண்டாக்கல, தேவன் வேலைக்காரர்களையும் எஜமானங்களையும் உண்டாக்கல. இதெல்லாம் பிறகு நாம அந்தந்த பொறுப்புகளுக்கு நாம கொடுத்து கொண்ட பதவி பெயர்கள். ஆனா தேவன் மனிதர்களை உண்டாக்குனார். எதுக்கு மனிதர்களை உண்டாக்குனார்? மனிதர்களை பாஸ்டரா இருக்கும்படியா, அல்லது ராஜாவா இருக்கும்படியா, அல்லது கலெக்டரா இருக்கும்படியா? எதுக்காக அவர் உண்டாக்குனார்னா, ஃபார் ரிலேஷன்ஷிப். God created human beings. He created human beings for relationship. எதற்காக தேவன் மனிதர்களை உண்டாக்குனார்னா, மனிதன் பணக்காரனா இருப்பது நல்லதல்லனோ, மனிதன் ஏழையா இருப்பது நல்லதல்ல, மனிதன் பாஸ்டரா இல்லாமல் இருப்பது நல்லதல்ல, மனிதன் ஊழியம் செய்யாமல் இருப்பது நல்லதல்ல, இப்படிலாம் சொல்லாம மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படி சொன்னார். அப்ப மனுஷன் தனிமையா இருக்கலாமான்ற ஒரு கேள்வி வேற சில பேர் கேட்டுறாங்க. மனுஷன் தான் தனிமையா இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொன்னாரு, அப்போ மனுஷன் தனிமையா இருக்கலாமான்னு கேக்குறாங்க. இல்ல, அவர் உண்டாக்கும் போது ஆணும் பண்ணும்போது தான் உண்டாக்குனாரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷன் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல ஒரு மனுஷன் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். அது எந்த மனிதர்களுக்கும் நல்லது இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம சில சமயம் புரிந்து கொள்ள முடியாம போகிறது. ஏன்னா லவ் இஸ் a wonderful and terrible thing. லவ் இஸ் a wonderful and terrible thing. அன்பு என்பது ஆச்சரியமான அதே நேரத்துல பயங்கரமான ஒரு விஷயம். இந்த ரிலேஷன்ஷிப்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆறுதல், மிகப்பெரிய விஷயங்கள் எங்க நடக்குதுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல தான் நடக்குது. அதே சமயத்துல எது ரொம்ப வேதனை உள்ளது அப்படின்னு சொன்னா அது எங்க நடைபெறுது, அது எங்க கிடைக்குது அப்படின்னா, எந்த உறவுகள்ல ஆறுதல் கிடைக்குதோ அதே உறவுகள்ல தான் வேதனைகளும் கிடைக்குது. சோ இது ரொம்ப முக்கியமா புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பாரடாக்ஸ். சோ இந்த ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு சொன்னா, அது ஒரு எமோஷன். அது ஒரு the relationships are the realm of emotion. அது ஒரு உணர்ச்சி சம்பந்தமான விஷயம். ரிலேஷன்ஷிப் மீன்ஸ் கனெக்டட்னஸ். ரிலேஷன்ஷிப்ன்றதையும் நாம வந்து எப்படி ஆக்கிட்டோம்னா ஒரு பதவி மாதிரி ஆக்கிட்டோம். இப்போ ஒரு குடும்பத்துல சில பேர் நீங்க பார்க்கலாம், குடும்பத்துல இருப்பாங்க. ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை விட இந்த நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, நாமளும் அந்த ரேஞ்சை கடந்து அந்த வயதுகளை கடந்து வந்திருப்போம். ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அப்பாவை விட அம்மாவை விட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்பா பிடிக்காது, அம்மா பிடிக்காது, ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஈவன் சில பேர் கல்யாணம் ஆன பிறகு கூட மனைவி கிட்ட இருக்கிற கனெக்டட்னஸை விட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப கனெக்டடா இருப்பான். சோ எது உறவுன்னு சொல்லி சொன்னா, நான் இவங்களுக்கு பிள்ளையா இருக்கிறேன் அதனால உறவா இருக்கிறேன்றது வேற. ஆனா நான் எமோஷனலி கனெக்டடா இருக்கிறேன்னா அதுதான் உண்மையான ரிலேஷன்ஷிப். அந்த உண்மையான ரிலேஷன்ஷிப் எங்க விளங்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த உறவுகள் சரியில்லாத போது, இது வந்து நான் பிறந்துட்டதுனால அல்லது திருமணம் பண்ணிட்டதுனால அல்லது எனக்கு அவங்க சித்தப்பா பெரியப்பாவா இருக்கிறதுனால நான் உறவுன்னு சொல்லிக்க முடியாது. நான் ரிலேஷன், அவங்க எல்லாம் என்னோட ரிலேட்டிவ் வேணா சொல்லிக்கலாமே தவிர
am I relation to them? நான் அவர்களோடு கூட உறவா இருக்கிறேன்னா அப்படின்றது எதை குறிக்குது? நான் அவங்களோட எந்த விதத்துல நான் எமோஷனலி கனெக்டடா இருக்கிறேன், அதான் முக்கியம். இதை ஏன் நான் இவ்வளவு ஆழமா அழுத்தி நிதானமா சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா, தேவன் உண்டாக்க விரும்பின சபை என்பது இந்த மாதிரி ரிலேஷனலா இருக்கிறதுக்காக தான். நாம தான் அதை ஒரு 2 பாட்டு ஒரு பிரசங்கம் சபையா மாத்திட்டோம். 2 பாட்டு ஒரு பிரசங்கம், 2 பேர் சாட்சி, ஒரு காணிக்கைன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஃபார்மேட் இல்ல சபை. நான் நிறைய நேரம் கவனிச்சிருக்கிறேன். சபை கூடி வருவோம், பிரசங்கம் முடியும், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம் முடியும். அந்த ப்ரோக்ராம் பினிஷ் ஆன பிறகு அந்த ஜனங்களை நின்று பேசுவாங்க பாருங்க, அதுதான் உண்மையான சபை. அதுதான் ரிலேஷனலா இருக்கும். நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, God is relational. தேவன் உறவு சம்பந்தமானது. அதனாலதான் அவர் ட்ரினிட்டியா சொல்றோம், திருத்துவமாக சொல்கிறோம், பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லுகிறோம். நம்ம கேட்கிறோம் அவங்க 3 பேரா ஒருத்தரா அப்படின்னு சொல்லிட்டு, அது இன்னும் வரைக்கும் சரியா விளக்கி சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கணவன் மனைவி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் சொல்ற பைபிள சொல்லிருக்கு, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா எந்த கல்யாணத்துல அது மாதிரி நம்ம பார்க்கல. அதாவது திருமணம் பண்ண ஒரு ஆள் காணாம போய் ஒரு ஆள் மட்டும் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கல. அப்படி இருந்தா அவருக்கு வேற பேர் சொல்றாங்க. அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க, அவர் மட்டும் தனியா இருந்தாரு, அல்லது அந்த ஐயா இறந்து போயிட்டாரு, அந்த அம்மா மட்டும் தனியா இருந்தா அதுக்கு வேற பேரு. எந்த திருமணமும் முடிஞ்சவொடனே 2 பேரும் ஒன்னாகி ஒருத்தர் காணாம போயிடும். 2 பேர் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க, 2 பீயிங் எக்ஸிஸ்டண்டா இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அப்ப 2 became 1ன்றது நியூமெரிக்கலா இல்ல, ரிலேஷனலா தான் சொல்லப்படும். அது மாதிரிதான் தெய்வம் கூட. இப்ப 3 பேரா நியூமெரிக்கலா நீங்க 3 பேரை பார்க்க முடியாது. ஆனா அந்த ரிலேஷனல சொல்லும் போது அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியா இருக்கிறார் அப்படி சொல்றாங்க. சோ நம்ம ஃபேமிலியா இருக்கட்டும், நீங்க சர்ச்சா இருக்கட்டும், அங்க நீங்க ஒரு மெம்பர் ஆயிட்டதுனால நீங்க அந்த சர்ச்சுக்கு ரிலேட்டிவ் கிடையாது. நீங்க அங்க ஒரு குடும்பத்துல பிறந்ததுனால நீங்க ரிலேட்டிவ் கிடையாது. Are you connected emotionally? Are you connected emotionally with other person? அதான் ரிலேஷன்ஷிப். இத நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம சபைகளுக்கு எல்லாம் போறோம், பெரிய பெரிய சபைகளுக்கு போறோம், அதுல பெருமை வேற நமக்கு இருக்குது. எங்க சபையில 5000 பேர் வருவாங்க, எங்க சபையில 500 பேர் வருவாங்க, அல்லது எங்க சபையில 50 பேர் வருவாங்கன்னு சொல்றது கூட வைக்கப்படுற ஒரு நாட்கள்ல தான் நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு பேர் வர்றாங்க அப்படின்றதுல நமக்கு ஒரு பெருமை, பெரிய சபையில மெம்பரா இருக்கிறதுல. அதுல எத்தனை பேர் நமக்கு தெரியும்னா, நான் யார்ட்டும் அவங்க பழகிறது இல்லைங்க, வந்தமா எதுக்கு வம்பு, ஏற்கனவே அப்படிதான் ஒரு சபையில இருந்தேன், அங்க ரொம்ப நெருக்கமா பழகி பெரிய சண்டையாயி போச்சு, பாஸ்டரோட கூட சண்டையாயிடுச்சு. அதே அந்த நேரத்துல நான் ஒரு முடிவு எடுத்தேன், பெரிய சபைக்கு போகணும், பின்னால உட்காரணும், என்னாத்துமாவே போறதுனால இந்த ஆத்துமா காணாம போயிடணும். அதுதான் சபை. ஆச்சரியமா சர்ச்சைக்கு போனீங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டா, போயிட்டு வந்துட்டேன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும். இதெல்லாம் பாருங்க, சபையை குறித்து நம்ம வைத்திருக்கிற மிகப்பெரிய புனிதமான எண்ணங்கள். ஆனா சம்பவமே என்னன்னா, டீ கடையில நீங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்க பாருங்க ஃப்ரெண்டோட, அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா, இது எல்லா நேரமும் நடக்குது. 2 பேர் 3 பேர் கூடும் பொழுது, அவருடைய நாமத்தினால கூடும் பொழுது அங்கெல்லாம் அவர் இருக்கிறேன்னு சொல்ற. இப்ப டீ கடைலாம் சபைன்னு நான் சொல்லல, அது அந்த விஷயத்துக்கு நான் வரல. என்னுடைய நோக்கம் சபைனா என்ன சொல்றது இல்ல. இந்த வாரம் என்னுடைய நோக்கம் என்னன்னா, ரிலேஷன்ஷிப்பா இருங்க. ரிலேஷனலா எத்தனை பேரோட நீங்க ரிலேஷன் ஆகும், உங்க இருதயத்தோடு இருதயத்தை சேர்க்கக்கூடிய உறவுகளை நம்ம எப்படி டெவலப் பண்றோம், அதுக்குதான் மனிதன் உண்டாக்கப்பட்டான். அதுதான் முக்கியம். இந்த பொறுப்புகள், பதவிகள், பெயர்கள், இதெல்லாம் நம்முடைய பதவிகள், பெயர்கள் நம்முடைய பொறுப்புகளை குறிக்குது. பொறுப்புகளை குறிக்கிறது வேற, அன்பா இருக்கிறதுன்றது வேற. சில சமயத்துல நான் பார்த்திருக்கிறேன் சபைகள்ல, இந்த சபையில இருக்கிறவங்களோட வெளியே இருக்கிறவங்களோட அதிகமான கனெக்ஷனோட இருப்பாங்க. சபையில இருக்கிறவங்களோட ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப நெருக்கமா இருக்க மாட்டாங்க. ஆனா வெளியே இருக்கிறவங்களோட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. ஏன்னா அங்கதான் அவங்களுக்கு பழகக்கூடிய சுதந்திரம் கிடைச்சிருக்குது. அதுதான் வீட்லயும் நடக்குது. ஒரு குறிப்பிட்ட வயது பிள்ளைக்கு வரும்பொழுது அப்பா அம்மா கிட்ட அந்த சுதந்திரம் போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா,
வெளியுள்ள நண்பர்களோடு கூட இவங்களை விட மோர் கனெக்டடா இருப்பான். அது தவறு கிடையாது. அதே நேரம் வீட்டுல அந்த கனெக்ஷன் ஏன் இல்லாம போகுது அப்படின்றத கண்டுபிடித்து நாம சரி பண்ணி கொள்ளணும். சோ அதனாலதான் சில விஷயங்கள் இன்னைக்கு நான் சொல்ல பாக்குறேன். ஏன்னா ஆண்டவர் எந்த இன்ஸ்டிடியூஷனும் உருவாக்கல. ஆண்டவர் ஜனங்களை உருவாக்குற, மனிதர்களை உருவாக்குற. He never created any institution. இன்ஸ்டிடியூஷன் என்ன, நிறுவனம்ன்றது என்ன? நிறுவனம்ன்றது யாரையாவது பலி செலுத்தி அது மூலமா நிறுவனம் வளரும். ஜனங்க பலி செலுத்தப்படுவாங்க. அதுல ஜனங்களை ஆல்டர்ல வச்சிருவாங்க. அந்த நிறுவனத்தினுடைய நலனுக்காக, ஒரு நாடு, ஒரு நாட்டினுடைய நலனுக்காக ஒரு கிராமம் போகலாம், ஒரு கிராமத்தினுடைய நலனுக்காக ஒரு மனிதன் போகலாம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சாக்ரிஃபைஸ் எதுக்கு பண்றோம்னா ஒரு நாடு நல்லா இருக்கிறதுக்காக பண்றோம், அல்லது ஒரு நிறுவனம் நல்லா இருக்கிறதுக்காக பண்றோம் சொல்லு. நிறுவனத்துக்காக மனிதர்கள் கிடையாது. ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்படலன்னு சொல்றாரு. மனுஷனுக்காக தான் ஓய்வு நாளை தவிர ஓய்வு நாளுக்காக மனுஷன் கிடையாதுன்னு சொல்றாரு. அப்படி அப்போ என்ன பண்றாங்க, ஓய்வு நாள்ல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா உடனே அவனை கள்ளத்துக்கு அடிக்கிறாங்க. இந்த ஓய்வு நாள் என்கிற புனிதத்தை காப்பாற்றுவதற்காக மனிதன் பலியிடப்படுகிறது. இதை இயேசு மாத்திராரு. ஓய்வு நாள் ரொம்ப புனிதமானது. ஓய்வு நாள் கடவுளால் தரப்பட்டது. ஓய்வு நாள் அது 10 கற்பனைகள்ல ஒன்று. அந்த ஓய்வு நாளை ஒருத்தன் கனவீனம் பண்ணும்போது அவன் கல்லால் எறிந்து கொல்லப்படணும் அப்படிங்கிறது வழக்கமா நடைபெறுகிறது. அப்ப ஒருத்தன் ஓய்வு நாளை மீறிட்டான்னா சுத்தி உள்ளவங்கலாம் கள்ளத்துக்கு அடிச்சு அவனை கொல்றத கடவுளுக்கு தாங்கள் செய்கிற பணியாக, கடவுளாக உண்டாக்கப்பட்ட ஒரு நாளை காப்பாத்த, கடவுளுடைய புனிதத்தை காப்பாத்த, அல்லது அந்த இனத்தினுடைய புனிதத்தை காப்பாத்துறதுக்கு தாங்க ஒரு கருவியாக கடவுளை பயன்படுத்தப்பட்டதான் நினைச்சாங்க. கல்லடிச்சு கொள்றதுமே ஒரு மனுஷன்ன்ற அந்த எண்ணம் கூட வராது. அது இன்றைக்கும் நிறைய நாடுகள்ல, நிறைய நாடுகள் இல்ல, எல்லா நாடுகள்லயும் ஏதோ ஒரு விதத்துல இது மாதிரி நடந்துட்டே இருக்கு. சில புனிதமான தத்துவங்களை, புனிதமான பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்கு எந்த மனிதன் கைகொள்ளலையோ, எந்த மனிதன் எதிர்க்கிறானோ அந்த மனிதனை கொள்றதுன்றது ஒரு கடவுளுடைய பணியாக நினைக்கிறான். ஆனா கடவுள் அப்படி நினைக்கலன்றதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்படுதே தவிர மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படல. அவனுக்காக அது உண்டாக்கப்பட்டது. ஆனா அதை வைத்து அவனை கொள்றீங்களேன்றதான் அவனுடைய கேள்வி. சோ இது இந்த காலவேளையில உங்களுக்கு உள்ள ஒரு பணி போல இறங்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். எந்த சூழ்நிலையிலையும் அது குடும்பமோ, குலமோ, கோத்திரமோ, எதை விடவும் அந்த தனி மனிதன் என்கிறவன் ரொம்ப முக்கியம். தனி மனிதன் அது ஒரு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா the real test is the care that we show toward people with we have no obvious connection. நம்மோடு கூட எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு மனிதனுக்காக நாம் எடுக்கிற கரிசனை என்பது உண்மையிலே நம்முடைய குணாதிசயங்கள், நமக்கு கர்த்தருடைய அன்பு புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம கர்த்தருடைய அன்பை தெரிஞ்சுக்கிட்டோன்றது ரொம்ப அவசியமா இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த கதை, இந்த எரிகோல இருந்து எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகிற ஒரு மனிதனை பற்றி இயேசு கதை சொல்லும் பொழுது அவன் போறான், அவன் எரிகோவுக்கு போறான். அப்போ வழியில கல்லர்களால அடிச்சு காயப்படுத்தப்படுறான். அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆசாரியன் போறான், ஒரு லேவியன் போறான்னு சொல்ற. அவங்க எல்லாம் எதை காப்பாற்ற போறாங்க, வேகமா போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மனிதனை விட அவங்க செய்யற அந்த ஆராதனை, அந்த ஆலய புனிதம், அல்லது ஒரு பணத்தை தொடக்கூடாது, அவன் செத்து போயிட்டான்னா என்னன்னு தெரியாது இவங்களுக்கு, அதை போய் தொட்டு தான் தீட்டாயிடக்கூடாது அப்படிங்கிற ரீதியில தான் அவங்க எல்லாம் மனிதனை விட மற்ற காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி, மனிதனை விட கலாச்சாரம் முக்கியம், மனிதனை விட தான் கொண்டிருக்கிற கொள்கைகள் முக்கியம், மனிதனை விட நாம் போட்டு வைத்திருக்கிற சட்டத்திட்டங்கள் முக்கியம், மனிதனை விட நாம் போட்டு வைத்திருக்கிற ஒழுக்கங்கள் முக்கியம் தான் நினைக்கிறாங்க. ஆனா அது தீட்டோ தீட்டு இல்லையோலாம் தெரியாம ஒரு சமாரியன் என்ன பண்றான், அவனை மீட்டு அவனை கொண்டு போய் சேர்க்கிறான். அதுதான் ஆண்டவர் சொல்றார், எதற்காக மனுஷன் உண்டாக்கப்பட்டான், இதுக்காக மனுஷன் உண்டாக்கப்பட்டான். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறதுனாலே என்னுடைய சீஷன் என்று அறியப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி. சோ இதுதான் லவ் பிளானட்டினுடைய பேஸ். அந்த கிங்டம்னுடைய அஸ்திபாரம் என்ன, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும், ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்டடா இருக்கணும். நீங்க யோவான் 15வது அதிகாரத்தை வச்சு பாத்தீங்கன்னா
13 இருந்து அவர் அதை சொல்லிட்டு வர்றாரு. பிறகு 15 மறுபடியும் 12வது வசனத்துல, நான் உங்களுக்கு அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. உலகம் எப்படி ரன் ஆகுதுன்னா, நான் வாழ்வதற்காக யாருடைய உயிரை வேணா எடுக்கலாம். அதான் இந்த உலகத்தினுடைய நோக்கம். நான் வாழணும், அதுக்காக யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெருமையா பேசுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, அவர் எப்படி ஒரு உலகத்தை உண்டாக்குனாருன்னா, பிறர் வாழ தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அந்த மாடல் காமிக்கிறார். பிறர் வாழ்வதற்காக நான் உங்களுக்காக இயேசு மரித்தார், அதுதான் அர்த்தம். நமக்காக அப்படின்றதனுடைய பாயிண்ட் வந்து அதுதான். சோ பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த லவ் அப்படின்ற வார்த்தைய நிறைய விதங்கள்ல சொல்லப்படுது. அகபே லவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்படி சொல்றாங்க. அகபே அதை வந்து அகபோ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய ஹீப்ரு பாஷையில. தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு உறவை, அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற ஒரு அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வார்த்தை அந்த வார்த்தை. அந்த வார்த்தைன்றது வெறும் ஒரு எமோஷன் கிடையாது, வெறும் மகன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது இல்லையா, அந்த உணர்வு மட்டும் கிடையாது. ஆனா அவன் லவ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான், எல்லாத்தையும் லவ்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க நம்ம இதுல. ஐ லவ் த சேர், ஐ லவ் த ஐஸ்கிரீம், ஐ லவ் மை ஒய்ஃப், எல்லாத்துக்கும் லவ் தான். அது பொருளா இருந்தாலும் சரி, ஆளா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஆனா கிரீக்ல வந்து அதுக்கு பலவிதமான வார்த்தைகள் கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேற வேற வார்த்தைகள் இருக்குது. அதுல இத லவ்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஆனா உண்மையான மீனிங் வந்து கேரிங், கேரிங் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஒரு ஃபீலிங், அதே நேரத்தில் இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில இருக்கிற ஒரு அன்பு என்பது அப்படிதான். பிறகு நீங்க பார்க்கலாம், இயேசு சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றணும்னா தன் தாயும் தகப்பனையும் வெறுத்து, தன் தாயும் தகப்பனையும் வெறுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இந்த வெறுத்து அப்படிங்கறத வந்து எப்படி எடுத்துட்டாங்கன்னா, சில சபைகள்ல ஊழியத்துக்கு வரணும்னா கூட அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்தது. அதெல்லாம் இந்த வசனத்தின் அடிப்படையில வந்ததுதான். ஒரு முறை நான் அந்த ஒரு சபையை சார்ந்த அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு போற சபையை சார்ந்த ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். ஏன் இது மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் இந்த வசனத்தை காமிச்சார். ஒரு தன் தாயும் தகப்பனையும் வெறுக்கணும். வெறுக்கணும்னா நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டேன். அதுதான் வெறுக்கிறது, நாங்க எங்க அம்மா அப்பா இறந்தா கூட போய் பார்க்க மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாரு. அப்ப நான் கேட்டேன், சரி தாயை விட்டீங்க, தகப்பனை விட்டீங்க, நிலத்தை விட்டீங்க, எல்லாத்தையும் விட்டீங்க, தன் ஜீவனையும் வெறுத்து இருக்குது, அதை மட்டும் ஏன் வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதுலதான் இருக்குது, ஜீவனையும் வெறுத்து அதையும் விடாம வச்சிருக்கிறீங்க. அப்ப வெறுத்து அப்படிங்கிறது வந்து விடுறது கிடையாது, கைவிடுறது கிடையாது, அல்லது பகைக்கிறது கிடையாது. பகைக்கிறது வேற, வெறுக்கிறது வேற, அவங்களுடைய மைண்ட் செட்ல. அது நமக்கு புரியல. அதனாலதான் அந்த அன்புக்கு வந்து வேற ஒரு பேர் கொடுத்தாங்க, ஃபீலியோ அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த ஃபீலியோ அப்படிங்கிறது வந்து கம்பேரிசன், ரிலேட்டிவ் கம்பேரிசன். யாரை விட யார் மேல அதிகமான அன்பு வைத்திருக்கிறோம். நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணுதுன்னா, கடவுள் வந்து அடியோட ஏசாவை கடவுள் பிடிக்காது போல் இருக்குது, யாக்கோபை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது. அப்படி நம்ம நம்முடைய கோணத்துல இருந்து பாக்குறோம் அந்த வசனத்தை. ஆனா உண்மையில அது சொல்லல, யாக்கோபை முதன்மைப்படுத்தினேன், ஏசாவை 2வதா வச்சேன். யாக்கோபு தான் 2வதா பிறந்தான், ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், யாக்கோபை முதல்ல வச்சுட்டேன்னு சொல்றதுக்குதான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் அப்படி போட்டுருக்கு. ஏசா வந்து 2வது ஆள் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி. இப்ப யோசேப்பு கதையில நம்ம பார்த்தோம், அத்தனை பிள்ளைகள், அதுல 11வதா பிறக்கிறது யோசேப்பு. ஆனா அவனுக்கு தான் அந்த பெஸ்ட் ராப் கொடுக்குறாரு. இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு வரணும்னு நினைக்கிறாரு அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா யோசேப்புக்கு. ஏன்னா அந்த பெஸ்ட் ரோப் கொடுக்கறது தான் அவன் மேல அன்பா இருக்கிறதா. சோ நாம அன்புன்னு சொல்றதுக்கும் அவங்க அன்புன்னு சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்றேன். ஸ்லோவா உங்களுக்கு அன்பை குறித்த மாறுபட்ட விஷயங்களை சொல்லிட்டு வர. இயேசு இப்படி சொன்னாரு,
அழுகிறவர் சிரிக்கிறவங்களோட சந்தோஷமா இருக்கவங்களோட சந்தோஷமா இருங்க, அழுகிறவர்களுடனே அழுங்கள்னு சொன்னார். அழுகிறவர்களுடனே அழுங்கள். அது ஒரு பெரிய அன்பின் வெளிப்பாடு. அழுகிறவர்களோட அழுகுறதுன்றது ஒரு பெரிய அன்பின் வெளிப்பாடு. அதாவது இந்த ரிலேஷன்ன்றதே ஒரு ரெல்ம் ஆஃப் ஜாய். இந்த லவ்னு ஒரு எமோஷன் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த எமோஷன் என்னன்னா ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இப்போ ஒரு சீன் நீங்க கற்பனை பண்ணுங்க. யாரோ ஒருத்தருடைய சீனை நீங்க கற்பனை பண்ணுங்க. யாரோ அடிபட்டாங்க அல்லது ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறாங்க, ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கிறாங்க. அவங்களோட ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுடைய மனைவியோ கணவனோ பிள்ளையோ யாரோ ரொம்ப வேண்டியவங்க கூட இருப்பாங்க. மன துக்கத்தோட அப்படியே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, நல்லா ஆயிடும் அப்படிலாம் சொல்லி போயிட்டு இருப்பாங்க. இவங்களும் அப்படி தலையாடிட்டு அப்படிலாம் இருப்பாங்க. ஆனா யாரும் ஒருத்தர் வருவாங்க அங்க இருந்து, தூரத்துல இருந்து அவங்க தூர ஊர்ல இருந்திருப்பாங்க. 2 நாள் கழிச்சு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அவங்க வந்த உடனே இவங்களால அழுகிய அடக்க முடியாது, சத்தம் போடு அழுதுருவாங்க. மத்தவங்க வரும்போதெல்லாம் சாதாரணமா இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சத்தம் போட்டு அழுதுருவாங்க. ஏன்னா அவங்களதான் அவங்களுடைய உள்ளம் தேடிக்கொண்டிருந்தது. அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. நீ வந்துட்ட, எனக்கு அது போதும். அது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் உள்ளுக்குள்ள அவங்களுக்காக. அது ஒரு ஜாய். இங்க சோகமான சம்பவம். அந்த சோகமான சம்பவத்து மத்தியில நான் சார்ந்து கொள்ளக்கூடிய, நான் நம்பக்கூடிய, நான் விரும்புகிற ஒரு ஆள் வந்த உடனே அந்த நேரத்தில் நான் சிரிக்கல, நான் அழுகிறேன். ஆனா அது எமோஷன் ஆஃப் ஜாய். என் உள்ளத்துல ஏற்படுகிற மாபெரும் ரிலாக்ஸேஷன், என்னுடைய உள்ளத்துல ஏற்படுகிற ஒரு நிம்மதி அழுகையாக வெளிப்படுது. இது இங்கதான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். இதுதான் சாரா அப்படின்னு சொல்லுவாங்க கிரீக்ல. சாரா, த பிளஷர் ஆஃப் சம்ஒன். ஒரு வந்து விட்டதுனால் அடைகிற ஆனந்தம். அது பொருளா இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு உயிரினமா இருக்கலாம், அல்லது மனிதர்களா இருக்கலாம். உன்னுடைய பிரசன்ஸ்னால நமக்கு உண்டாகிற ஜாய் இருக்குல்ல, அது ஒரு லவ். ஆனா the highest form of relationship எதை சொல்றாங்கன்னா பர்சனல் கனெக்ஷன். நான் ஒரு சமுதாயத்துக்கு நல்லது செய்யறது இல்ல, என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை நிர்ணயிக்கிறது. தனிப்பட்ட ரீதியில நான் எத்தனை பேரோடு கூட நான் ஒரு நல்ல உறவை காப்பாற்றுகிறேன். ஏன்னா பொதுவா பாருங்க, இப்ப என்ன எடுத்துங்க, நான் ஊர்களும் நல்லவனா இருப்பேன். ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணும்போது நல்லா பிரசங்கம் பண்ணா எல்லாரும் நான் நல்லவன் நினைச்சுப்பேன். எல்லாருக்கும் நான் நல்லவன் தான். ஆனா என்னோட க்ளோஸா கன்சிஸ்டன்சியா பழகுறவங்க, மனைவி, பிள்ளைங்க, உறவுக்காரங்க, என்னோட தொடர்ந்து யார் பழகுகிறார்களோ அவங்களோட உண்மையிலே நான் யாருன்னு தெரியும். மற்றவங்களுக்கு எல்லாம் நான் நல்லவன் தான். சோ சொசைட்டில நல்ல பேர் வாங்குறது, சொசைட்டில நான் எல்லாரோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறது, நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் சொல்றது, அல்லது இந்த சபைக்கு போறவன் சொல்றது இல்ல. ரிலேஷன்ஷிப் பர்சனலா நான் எத்தனை பேரோடு என்னால ஜேர்னி பண்ண முடியுது, எத்தனை ரிலேஷன்ஷிப்பை என்னால சஸ்டைன் பண்ண முடியுது, இதெல்லாம் சால்வேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன். எழுதி கொடுங்க. The highest relationship where those who are caring for others leads to personal sacrifice of loss. என்னுடைய மற்றொரு மேல் நான் காட்டுகிற அக்கறை நிமித்தமாக சில சமயம் என்னுடைய சொந்த நஷ்டத்தை நான் கணக்கிடாம இருக்கிறது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அதை இயேசு சொன்னார். ஒரு சிநேகிதனுக்காக தன்னோட ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கிற ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும். நம்ம ஜீவனெல்லாம் கொடுக்க வேணாம், ஜீவனை கொடுக்கணும். ஒரு கொஞ்சம் பர்சனல் லாஸ் நம்மளால எடுத்துக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் வந்து தனக்கும் சபைக்கும் இருக்கிற உறவை ஒரு குடும்பத்தின் உறவோடு கூட ஒப்பிடுகிறார். ஏன்னா பைபிள் ஃபுல்லா நீங்க பார்க்கலாம், ஃபேமிலி இஸ் த மோஸ்ட் காமன் சிம்பிள். ரிலேஷன்ஷிப்னு சொன்னா அத ஃபேமிலியோடைய அடையாளமாக தான் உருவகப்படுத்துகிறார். பவுலும் இப்படிதான் சொல்றார், இது கிறிஸ்துவுக்கு சபைக்கும் இருக்கிற ரகசியத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் வரேன். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க இது? அதே நேரத்துல இன்னொரு வார்த்தையும் சொல்றோம். கடவுளை பற்றி சொல்லும் பொழுது God is love சொல்றோம். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றோம், God is in control.
God is in control. இதான் டைரக்ட் கான்ஃபிளிக்ட். நீங்க கூகுள் எல்லாம் போயிட்டு எது அதிகமா தேடப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி, if God is love, if God is love, why so much bad things are happening in this world? தேவன் அன்பானவர் என்று சொன்னால் இந்த உலகத்துல ஏன் சுனாமி வருது, ஏன் சின்ன பிள்ளைங்க செத்து போகுது, ஏன் இன்னும் யாரும் ஏன் மனிதர்கள் சாகுறாருன்னு கேட்கல, சின்ன பிள்ளைங்க செத்து போகுதுன்னு தான் கேக்குறாங்க. வயசாகி செத்து போறதை ஏத்துக்கிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், வயசானா செத்து போனோம்ன்றதை ஏத்துக்கிட்டோம், அதனால நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா அந்த சின்ன பிள்ளைங்க ஏன் சாகுறாங்க, அல்லது சைல்டு அபியூஸ் ஏன் நடக்குது, இதெல்லாம் கடவுள் ஏன் நிறுத்தல? தேவன் அன்பானவர்னா ஏன் இவ்வளவு வியாதி, கொடூரமான வியாதிகள், தலைவலி காய்ச்சல் வந்தா பரவாயில்ல, கடவுளை விட்டு சரி நினைச்சு விட்டுடலாம். ஆனா அந்த கேன்சர்ல இவ்வளவு நாள் வேதனைப்பட்டு இந்த கொரோனா மாதிரி எல்லாம் மூச்சு அடைச்சு இது மாதிரிதான் ஏன் சாகும்? கடவுள் அன்பானவர்னா இந்த உலகத்துல ஏன் கெட்டது நடக்குது அப்படின்ற கேள்வியே ஏன் வருதுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், God is in control அப்படின்னு நினைக்கிறோம். தேவன் தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறதுனால அவருக்கு தெரியாம ஒண்ணும் நடந்துராது. அவருக்கு தெரியாம ஒண்ணும் நடக்கல அப்படின்னு சொன்னா அன்பான தேவன் இதைய சில பேர் கொடுக்கறதா சொல்றாங்க, சில பேர் அவரை கொஞ்சம் நல்ல சீன்ல காமிக்கணுங்கிறதுக்காக தேவன் எதையும் அப்படி செய்யறது இல்லை. ஆனா தேவன் அனுமதிக்கிறார், இப்படி ஒரு அனுமதி வாங்கியிருக்காங்க அப்படி சொல்றதுக்கு. தேவன் அனுமதிக்கிறாருன்னு சொல்றதுக்கு ஒரு அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா யோகுவுக்கு தேவன் தான் அனுமதிச்சாரு, நீ போய் நான் வேதியை கொஞ்சம் நீக்கிறேன், நீ போய் என்ன பண்ணிக்கோ தொட்டுக்கோன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா ஒன்னும் செஞ்சிருக்க முடியாது. அதே மாதிரிதான் தேவன் அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுல சில சமயத்துல நம்மளை திருத்துறதுக்கோ அல்லது உலகத்தை திருத்துறதுக்கோ அல்லது அவருக்கு நீங்க செய்யற முறை பிடிக்கலன்றத காண்பிக்கிறதுக்கோ கொஞ்சம் வேலையை நீக்கிறாரு. அந்த நேரத்துல சாத்தான் தும்மிடுறா, அது கொரோனாவா மாறிடுது பாருங்க. ஏன்னா தேவன் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சுதான் நினைக்கிறேன். God is not in control. God is not in control. மறுபடியும் சொல்றேன், God is not in control. ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம தான். அவர் மட்டும் கண்ட்ரோல் இருந்திருந்தா நம்ம எல்லாம் என்ன மாதிரி வாழ்ந்திருக்கோம் பாருங்க, பரிசுத்தமா வாழ்ந்திருக்கோம். தேவன் நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்குதுன்னா நாமெல்லாம் அவ்வளவு பரிசுத்தமா வாழணும் தான் தேவன் நினைக்கிறாரு, ஆனா நடக்கலையே. அப்ப நாமளே எடுத்துக்காட்டு, தேவன் நினைக்கிறது இந்த பூமியில நடக்கல அப்படிங்கிறதுக்கு. என்னங்க அதனாலதான் ஜெபம் பண்ண வேண்டியிருக்குது, உங்களுடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு. நான் ஒரு ஆள் ஜெபம் ஏன் பண்ண வேண்டியது இருக்குதுன்னா, இந்த அவரோட சித்தம் எல்லாமே இங்க நடந்துடல. நம்ம என்ன நினைக்கிறோம், தேவன் அன்பாகவும் இருக்கிறார், அதே நேரத்துல தேவன் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்காரு நினைக்கிறது டூ கான்ட்ரடிக்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதனால ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆயிடுது. அப்படியே சொல்லிடுவாங்க, ஏன் இதெல்லாம் நன்மை. இப்ப நானு 8வது படிக்கும் போது இருந்து இந்த கேள்வி எனக்கு இருக்குது, நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு அப்ப பாஸ்டரா இருந்தவங்க நான் போய் கேட்டிருக்கிறேன் இந்த கேள்வி. கடவுள் நல்லவர்னு சொல்றீங்க, கடவுள் அன்பானவர்னு சொல்றீங்க, ஆனா அவங்க என்ன மாதிரி சொல்லல, அன்பாகவே இருக்கிறாருன்னு சொல்லல, அன்பாகவும் இருப்பாருன்னு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, ரொம்ப கேள்வி கேட்கும்போது, கடவுள் நீ முழுசா புரிஞ்சுக்க முடியாது, அவர் எந்த அளவு வெளிப்படுத்திருக்காரோ அந்த அளவு புரிஞ்சுக்கிட்டு போ, இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் திங் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். தேவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்புறதுனால நாம என்ன நினைக்கிறோம், நாம எல்லாரையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம். கட்டுப்பாட்டுள்ள இந்த உலகத்தை நாம பின்பற்றுவத ஆரம்பிச்சோம். ஆனா where there is love, there is freedom, not control. அன்பு எங்க இருக்குதோ அங்க முழு சுதந்திரம் இருக்குதே தவிர அங்க அதிகாரம் இல்லை. இப்ப தேவன் சர்வ வல்லமை உள்ளவரா? ஆமா சர்வ வல்லமை உள்ளவர். தேவன் சர்வ ஞானியா? ஆமா சர்வ ஞானி. தேவன் எல்லாம் அறிந்தவரா? எல்லாம் அறிந்தவர். அப்ப இந்த காட் இஸ் சோவரியன், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், சாவரியன் காட் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த சாவரியன் காட் எதற்காக என்பதுதான் இயேசு சொன்ன கதையில் இருக்கிற வித்தியாசம். இயேசு காண்பித்த தேவன் எப்படிப்பட்டவர்? எஸ், he is sovereign, but sovereign towards love.
அந்த முழு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்தார்? இன்னைக்கு ஒரு மனிதன்கிட்ட ஒரு முழு அதிகாரம் கிடைக்குமானா, அந்த முழு அதிகாரத்தோடு அவன் என்ன செய்ய நினைக்கிறான்? மக்கள் எல்லாம் கட்டுப்படுத்த விரும்புறான். தான் நினைத்த மாதிரி அவர்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறான். நல்ல மனுஷர்களை சொல்றேன், நல்ல மனிதர்கள் உங்களை போல உள்ளவங்க, நீங்க எல்லாரும் நல்லவங்க. நீங்க ஒரு நல்ல தகப்பன், நல்ல தகப்பன் நல்ல தாய் என்ன பண்ண பாக்குறாங்கன்னா, பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. என்னத்தை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க? அவங்க நினைச்சத, நினைச்ச ட்ரெஸ் அவங்க போடணும், அவங்க நினைச்ச சாப்பாட்டை அவங்க சாப்பிடணும், அவங்க நினைச்ச படிப்பை அவங்க படிக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுதான் அவர்களுக்கு நல்லது, அவர்களுக்கு நல்லது. அப்போ இந்த பேரண்ட்ஸுக்கு அல்லது பெரியவங்களுக்கு, தலைவர்களுக்கு என்ன எண்ணம் இருக்குன்னா, இவங்களுக்கு என்ன நல்லதுன்னு எனக்கு தான் தெரியும், ஆகவே நான் சொல்றபடி இவங்க நடந்தாகணும், அதுக்கான அதிகாரம் எனக்கு வேணும். நிறைய பேர் கவலையே, எங்க வீட்டுல எல்லாம் நம்ம கையில கண்ட்ரோலே இல்லைங்க அப்படின்னு ஒரு கவலையே இருக்குது, எந்த அதிகாரமும் சொல்லிக்கூடி ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதிகாரம் அவசியம். அந்த அதிகாரம் எதுக்கு அவசியம்னா, டு ஹீல் த சிக், டு ஃபர்கிவ் த அடல்ட்ரஸ். கெட்டு போன அந்த பெண்ணை மன்னிக்கிறதுக்கு தான் தன்னுடைய சர்வ வல்லமை அவர் பயன்படுத்தினார். கெட்டு போன மக்களை சுகப்படுத்துறதுக்கு தன்னுடைய சர்வ வல்லமையை பயன்படுத்தினார். அவருடைய சோதனையிட்டு ஒருபோதும் தேவன் தான் விரும்புகிற மாதிரி மக்கள் எடுப்பதற்கு, அவர்களை கண்ட்ரோல் பண்றதற்காக அவர் பயன்படுத்தவே இல்லை. அவர் பயன்படுத்த, நீங்க புதிய ஏற்பாடு முழுசும் வாசித்து பாருங்க. புதிய ஏற்பாடு இயேசு வெளிப்படுத்தின அந்த தேவன்ல there is not even an iota of control. அவர் விரும்புகிற மாதிரி நீங்க நடக்கணும், உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு விஷயம் கூட நம்ம பார்க்க முடியும். சோ கலாத்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். நீங்க சுயாதீனத்துக்காக அழைக்கப்பட்டீங்க, ஆனா இதை உங்களுக்காகவே பயன்படுத்திக்காம அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவதாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அத மெசேஜ் பைபிள் அப்படிங்கிற ஒரு வேதாகமத்திலிருந்து நான் வாசித்ததை உங்களுக்கு சொல்றேன். It is absolutely clear that God has called you to a free life. இந்த சுயாதீனம் அப்படின்னு போட்டிருக்குது இல்லையா, சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள்ன்றத எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா, it is absolutely clear that God has called you to a free life. நீங்கள் சுதந்திரவான்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்பது தெளிவாக இருக்கிறது. Just make sure that you don't use this freedom as an excuse to do whatever you want to do and destroy your freedom. நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை செய்யறதுதான் சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு நீங்க என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை செய்யறதுக்காக அதை செய்து உங்க சுதந்திரத்தை நஷ்டப்படுத்திக்காதீங்க. Rather use your freedom to serve one another in love. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை, நீங்க ரட்சிப்புன்னு சொல்றீங்க இல்லையா, அதாவது ஏதோ அடிமையில இருந்தேன், பாவத்திலேயோ சாபத்திலேயோ வியாதியிலையோ எதுலயோ இல்ல, அடிமையா இருந்தேன், அதுல தேவன் என்னை விடுவித்தார். எந்த படத்துல என்னை விடுவித்தார்? பரலோகம் போய் சேர்வதற்காக என்னை விடுவித்தார். அதுதான் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற கதை சுருக்கம். நீ அடிமையா இருந்த, உன்னை விடுவிச்சுட்டாங்க. உன்னை எதுக்கு விடுவிச்சாருன்னா பரலோகம் போய் சேர்ந்ததுக்காக. அந்த விடுதலை எங்க கிடைக்குது? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால கிடைக்குதுன்னு சொன்ன. அததான் கானான் கதையிலன்னு சொன்னான். நீ எகிப்துல இருந்து, எகிப்து என்பது பார்வோன், அந்த பார்வோன் தான் பிசாசு. அந்த பார்வோனின் பிடியில் இருந்து விடுவிப்பதற்காக இயேசு என்கிற பஸ்க்கு அடிக்கப்பட்டார். நீங்க அங்க இருந்து கடந்து வந்து ஞானஸ்நானத்தை எடுத்து செங்கடலை கடக்கும் போது ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க. பிறகு ஒரு நீண்ட பயணம், வனாந்திர பயணம் பண்றீங்க. அதுதான் இந்த வாழ்வு. இந்த வாழ்க்கை முழுவதும் ஒரு வனாந்திர பயணத்துல நீங்க நடந்து கடைசியில செத்து போகும்போது கானானுக்கு நீங்க போய் என்ன பண்றீங்க? சேர்ந்துடுறீங்க. அந்த கானான் தான் பரலோகம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த கானான்லயே ஏத்திய எபியூஸ் எல்லாம் இருக்கிறாங்க. பரலோகத்துல அவங்களாம் இருக்க போறது இல்லை. ஆனா அப்படி சொல்லிட்டாங்க இந்த கதையை. ஆனா உண்மையிலேயே உங்களை விடுதலையாக்குனது எதுக்காக அப்படின்னு நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? ஏன் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அல்லது நீங்க ஏன் சுதந்திரவான்களா மாறினீங்க,
ஏன் நீங்க எதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டீங்களோ அதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, why you have a free life, why you are saved, ஏன் உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, விடுதலை கொடுக்கப்பட்டிருக்குது. use your freedom to serve one another in love. That's how freedom grows. For everything we know about God's word is summed up in a single sentence: love others as you love yourself. That's an act of true freedom. இதுலயாவது பழைய ஏற்பட்ட குறிப்பிட்டவர் அப்படி சொல்லுகிறார். ஆனா இயேசு சொன்ன கற்பனை எப்படின்னா, உங்களை நீங்க நேசிக்கிறது போல, நீ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நிறைய நேரத்துல அதுலயே பிரச்சனை இருக்குது. நாமே நம்ம மேல அன்பா இல்ல, நாமே நம்ம மேல சமயம் வெறுப்பாதான் இருக்கிறோம். ஏன்னா நாமளே ஸ்பிரிட் பர்சனாலிட்டியில இருக்கிறோம். நிறைய பேருக்கு கடவுள் தங்களை வெறுக்கிறாருன்ற அந்த எண்ணம் அவர்களை வெறுக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு ரெண்டு பகுதி இருக்கு, டார்க் பகுதி இருக்கு, லைட் பகுதி இருக்குது. இந்த டார்க் பகுதியை கடவுள் வெறுக்கிறாரு, ஆகவே கடவுள்கிட்ட அந்த பகுதியை எப்படியாவது மறைக்கணும் அப்படின்னு சொல்லி தங்க மேல போடுற முகமூடியினால மூச்சு முட்டி இருக்கிறாங்க விசுவாசி. ஏன்னா கடவுள் அவங்க அப்படி புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த ஃப்ரீடம், உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த ஃப்ரீ லைஃப் எதுக்காக? வேறு ஒருவரை கண்ட்ரோல் பண்றதுக்காக இல்ல, அல்லது உங்க வாழ்க்கையை உங்க இஷ்டப்படி நடத்துவதற்காக இல்ல. இந்த ஃப்ரீடம் டு சர்வ் இன் லவ், இத ரொம்ப முக்கியமா நீங்க கவனிங்க. லவ் rather use your freedom to serve one another. So freedom means not you can do what you want to do. Freedom means you can be what you are designed to be. சுதந்திரம் என்பது நீங்க என்ன விரும்புறீங்க அதை செய்யறது இல்ல. சுதந்திரம் என்பது நீங்க என்னவாக இருக்கும்படி தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கோ அப்படி. அதுதான் பாவம்னா என்னன்னு சொல்லி சொன்னா மால் ஃபங்க்ஷன் சொல்லும். பாவம்னா என்ன? ஏதோ பீடி சிகரெட் குடிக்கிறது இல்ல, அதெல்லாம் உங்க உடலுக்கு தீங்கு, உங்களுக்கு தீங்கு. கொலை பண்றது, அதெல்லாம் அதுக்கெல்லாம் இப்ப கடவுள் வந்து உங்களை தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா போலீஸே புடிச்சிட்டு போயிடும், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நீங்க யாரையாவது கொலை செஞ்சீங்கன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தண்டனை நரகத்துல இல்ல, இங்கேயே உங்களுக்கு போலீஸே கூட்டு போய் உங்களுக்கு நல்ல ஆயுள் தண்டனை எல்லாம் கொடுக்கக்கூடிய அருமையான சட்டங்கள்லாம் இங்க இருக்குது. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க என்னதற்காக உண்டாக்கப்பட்டீர்களோ அப்படி வாழாமல் போவதுதான் பாவம். நீங்கள் எதற்காக, வாட் யூ ஹேவ் டிசைன்ட். இந்த மொபைல் இருக்குது, இந்த மொபைலை நான் இப்படி ஸ்கிரீன் இப்படி தள்ளினா அது வந்து ஸ்கிரீன் மூவ் ஆகும். இல்லைன்னா டச் ஸ்கிரீன்ல ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம், மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மொபைல்ல வந்து ஏதோ வைரஸ் பூந்துருச்சு அல்லது என்னமோ ஆயிடுச்சு, இது வந்து ஹேங் ஆயிடுச்சுன்னா, இது எப்படி உபயோகப்பட வேண்டும் என்று உண்டாக்கப்பட்டதோ, எப்படி செயல்பட வேண்டும் என்று உண்டாக்கப்பட்டதோ அப்படி செயல்படாமல் போய்விட்டது. அப்படி செயல்படாம போயிட்டதுனால இதை கொண்டு போய் நான் ஒரு பெரிய சுத்தியை வச்சு ஒழுங்கா செயல்படுவியான்னு இதை ஓங்கி அடிக்கிறதுனால இது உடைஞ்சு போகுமே தவிர இது வந்து சரியாகாது. அப்ப இதை சரியாகிறதுக்கு இதை ட்ரீட் பண்ண வேண்டியது. அப்ப பாவத்திலிருந்து விடுதலை வரணும்னா அவனை தண்டிக்க வேண்டியது கிடையாது. தண்டிச்சா அவன் வந்து சோகமாக போறது கிடையாது, அவன் மால் ஃபங்க்ஷன்ல இருந்து சரியாக போறது கிடையாது. அவன் ட்ரீட் பண்ணப்பட வேண்டியது இருக்குது, அவன் சுகமாக்கப்பட வேண்டியது இருக்குது. மனிதர்கள் எதுக்கு கொண்டு பண்ணப்பட்டாங்க? காக்கவும் பண்படுத்தவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா மால் ஃபங்க்ஷன் எங்க நடக்குது? என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அப்படி கேட்கிறான். அதுக்காக நீ உண்டாக்கப்பட்ட, காக்கும்படியாக நீ உண்டாக்கப்பட்ட. யூ ஆர் ஃப்ரீ டு சர்வ் others, you are free to serve one another. அதான் வாழ்க்கையில மனிதர்கள் உண்டாக்கப்பட்ட ஒரு நோக்கம். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்ல, இன்னொரு மனுஷன் எதுக்கு வேணும்னா அவனுக்கு சர்வ் பண்றதுக்கு இல்லை, இவன் சர்வ் பண்ண இன்னொரு ஆள். அதுதான் விஷயம். நீங்க வந்து ராஜ வாழ்க்கையை குறிச்சு யோசிக்கிறீங்க, எது ராஜ வாழ்க்கைன்னு யோசிக்கிறோம். 10 பேர் நம்ம கையை குடிச்சு விடுவீங்க, நமக்கு வந்து இதெல்லாம் தண்ணி எடுத்து வந்து தருவாங்க, இதெல்லாம் வந்து ராஜ வாழ்க்கை. நமக்கு 10 பேர் சேவை செய்தால் அது ராஜ வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசு வந்து சொன்னாரு, உங்களில் ஒரு பெரியவனா இருக்க விரும்பினால் அவன் ஊழியம் செய்ய கடவன் அப்படி சொன்னார். ஏன்னா அவருக்கு பர்பஸ் தெரியும். மனிதன் உண்டாக்கப்பட்ட நோக்கம் என்னால அவனை சேவ் பண்றதுக்காக இல்லை, இவன் சேவ் பண்றதுக்காக. அப்படி சேவ் பண்ண முடியாத ஒரு சூழல் தான் அந்த பழத்தை சாப்பிட்ட போல் வந்தது. அங்கதான் அவன் அடிமை ஆயிட்டான். எதுக்கு அடிமை ஆயிட்டான்? தனக்கு அடிமை ஆயிட்டான். தன்னுடைய நிர்மாணத்தை பார்க்கிறவன் ஆயிட்டான். தன்னுடைய கண்கள் திறந்து தன்னையே நோக்கி பார்க்கிறவன் ஆயிட்டான்.
அதுதான் மனிதன் தனிமையா இருப்பது நல்லது இல்லைன்னு சொல்லி கல்யாணத்துல கொண்டு வச்சாங்க. கல்யாணத்துல என்ன சொன்னாங்க, கேக் வெட்ட கொடுத்தாங்க. இந்த கேக் வெட்டுற கதை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த கேக் வெட்டும் போது ஏன் கேக் வெட்டுறாங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், ஏன்டா கேக் வெட்டுறாங்க கேட்டா, போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் அப்படின்றான். போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது தான் அந்த ரிசப்ஷன்ல கேக் வெட்டி இருக்கிறாங்க. இது இல்ல, மனிதனுடைய தன்மை என்னன்னா, அவன் சுயநலமாயிட்டான். அவன் கேக்குன்னு ஒண்ணு வந்ததுன்னா அதை யாரும் கேட்கறதுக்கு முன்னால சாப்பிட்டணும்னு நினைப்பான். அவ்வளவு கேக்கும் தனக்கே வேணும்னு நினைப்பான். கேக்க வெட்டினோடனே இப்படிதான் போவோம் கை. அவனுக்கு கேக் ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். இப்ப அவன் என்ன சொல்றான், எனக்கு மறித்து நான் உனக்காக வாழ போறேன், ஆகவே இனிமே இந்த கேக் இது மாதிரி அவன் முன்னால வந்ததுன்னா நான் வெட்டி என் வாயில நான் வைக்க மாட்டேன், உன் வாயில தான் முதல்ல உனக்கு தான் கொடுப்பேன், என்ன மறந்து நான் உனக்கு வாழ்வேன் அப்படின்னு சொல்றான். இது வெறும் திருமணத்துல இல்ல. அதனாலதான் நான் சொன்னேன், தேவன் மனிதர்கள் தான் உண்டாக்குனார், ரிலேஷன்ஸ் தான் உண்டாக்குனார். அது எதுக்கு உண்டாக்குனார்னா சர்வ் பண்றதுக்காக உண்டாக்கும். ஐ எம் சர்விங் டு யூ, நான் எனக்காகவே வாழல. ஆனா மனிதன் இந்த பழத்தை சாப்பிட்ட போது என்னாச்சு, சுயநலவாதியாக அவன் தப்பிக்கணும், அவன் வாழணும், அவன் நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் யோசித்தான். அதுதானே அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். நீர் எனக்கு தந்த மனைவியால்தான் அப்படி ஆச்சு அப்படின்ட்டு அவளை சொல்ல ஆரம்பிச்சான். அவ அடுத்தவங்களை பிளேம் பண்ண ஆரம்பிச்சா. யாரையும் சர்வ் பண்ணல. எல்லாரும் இப்பதான் ஆண்டவர் இனிமே என்ன நடக்க போகுது பாரு, இனிமே நீங்க சர்வ் பண்ண மாட்டீங்க, ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கான்சிக்வன்ஸ சொல்ற. தேவன் மனிதன் அங்கேயும் கண்ட்ரோல் பண்ணல. இந்த பழத்தை நீ சாப்பிடுற நாளில் நான் உன்னை கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு பேர் கண்ட்ரோல். இந்த கனியை சாப்பிடும் நாளில் நான் உன்னை கொல்லவே கொல்லுவேன் அப்படின்னு இருந்தாருன்னா அதான் கண்ட்ரோல். நீ சாகவே சாவாய் அப்படின்றது கண்ட்ரோல் கிடையாது, கான்சிக்வன்ஸ். அவனுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்ப என்ன சொல்றாரு, இனிமே இந்த உறவு யாரை யார் கண்ட்ரோல் பண்றதுன்னு நடக்க போற சண்டை ஆயிட போகுது. யார் யாருக்கு சர்வ் பண்ண போறதுன்றது கிடையாது. கணவன் மனைவிக்கு ஊழியம் செய்வோ, மனைவி கணவனுக்கு ஊழியம் செய்வோ இங்க நடக்க போறது இல்ல. அவள் ஆசை உன் ஆசை அவனை பற்றி இருக்கும், உன் ஆசை அவனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இது கான்சிக்வன்ஸ். தோட்டத்துக்கு வெளியே நடக்கிற சமாச்சாரம். தோட்டத்துக்குள்ள அப்படி இல்ல, சேவிங் நடந்துட்டு இருக்குது. ஆனா தோட்டத்துக்கு வெளியே என்ன நடக்குதுன்னா, கணவன் புருஷன் மனைவிய ஆளுகை செய்யறான். அவன் விருப்பம் தான் நடக்கணும், எனக்கு நீ எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு கட்டணம் போடுறவனாக, அதிகாரம் செலுத்துகிறவனாக ஆண் மாறலாம். சோ இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு எப்படி தோணுதுன்னா, பெண்ணுடைய ஆசை ஆண் மேல அப்படி பற்றி இருக்கும் போது இருக்கு. அப்படியே பெண்கள் ஆண்கள் மேல ரொம்ப லவ்வா இருப்பாங்க, ஆண்கள் தான் அதிகாரம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த வசனம் தோணுது. உண்மை அது இல்ல. பிராக்டிகலா நம்ம வீடுகள்லயே அது தெரியும். இந்த ஆணுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் தனக்கு வேணும் என்று பெண்கள் ஆசைப்படுறாங்க. உன் ஆசை அவனை பற்றி இருக்கும், அவனை போல் ஆக வேண்டும் என்பது உன்னுடைய ஆசையாக இருக்கும். நீங்க சொல்றதுதான் நடக்கணுமா, நான் சொல்றது நடக்கக்கூடாதா, நான் நினைக்கிறது நடக்கக்கூடாதா? இந்த ஆசை ஒரு காலத்துல ஒருவேளை பொருளாதார பிரச்சனை காரணமாக பெண்கள்லாம் படிக்காம இருந்த நாட்கள்ல இந்த சம்பவம் ஒரு வேலை இல்லாம இந்த காலம் நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அப்ப எல்லாரும் அமைதியா இருந்திருக்கலாம். என்னதான் நடந்தாலும் இந்த ஆள் தான் நம்ம சோறு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்திருக்கலாம். இன்னைக்கு சண்டையினுடைய ஆரம்ப வார்த்தை என்னது, நீங்க சோறு போனோம் கிடையாது, நான் நல்லா படிச்சுக்கிறேன், எனக்கு என்னைக்கும் சோறு போட்டு என் பிள்ளையும் வளர்த்துக்கு தெரியும், போயா நீ அப்படின்னு இருக்காங்க. அந்த who is in control in this house, இதுதான் லவ் வெளியே எடுக்குது. சரி நீ கண்ட்ரோலா இருந்துட்டு போ அப்படின்னு விடுறத பத்தி நான் பேசல. am I serving? எனக்கு இப்போ என் மனைவியை கட்டுப்படுத்த முடியாது, என் புருஷனை கட்டுப்படுத்த முடியாது, அதனால அவர்கிட்ட நான் கண்ட்ரோல விட்டுறேன், அது இல்ல நான் சொல்ற விஷயம். அடங்கி போகிறது அதை பத்தி நான் பேசுறேன். am I wholeheartedly serving? நான் அவர்களுக்கு ஊழியம் செய்கிறேன். சரி அவங்க ஆசை நடக்கட்டும் என்பதற்கு நான் ஊழியம் செய்யறேனா?
ஐ அம் சர்விங் देम. அதற்கு தான் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறதாக பவுல் சொல்லுகிறார். So there is no control in love. இதை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். இப்போ நான் எப்படி அன்பு கூறுகிறேன், யார் அன்பு கூறுகிறேன் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என்னுடைய அன்பு செலுத்துகிற கெப்பாசிட்டி எது டிசைட் பண்ணு? எனக்கு 4 பேர் தெரியும். அந்த 4 பேரோட நான் ஒரே மாதிரியான அன்பு செலுத்தலைன்றது எனக்கு தெரியும். ஒருத்தட்ட ரொம்ப அன்பா இருக்கிறேன், இன்னொருத்தட்ட குறைவான அன்புடையவனா இருக்கிறேன். ஏன் இது மாதிரி இருக்கிறேன் நானு? எது இவர் மேல நான் அதிகமான அன்பு செலுத்தணும்னு என்ன தூண்டுது? எது இவர்கிட்ட குறைவான அன்பு செலுத்தணும் அப்படின்னு எனக்கு சொல்லுது? ஏன் நான் அப்படி நடந்து கொள்கிறேன்? எது தீர்மானிக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நம்ம எல்லாரும் வெளியே போய் நிப்போம். சூரியன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வெளிச்சம் கொடுக்குது. ஆனா நாம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அன்பு செலுத்தல. அது உண்மை. ஈவன் நம்ம பிள்ளைங்கள்லயே மூத்த பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி, இளைய பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறோம். அல்லது கணவனோ மனைவியோ காதலிக்கும் போது அல்லது கல்யாணமான அந்த முதல் வருஷம், அந்த 3 மாசம், அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருந்த அன்பு வேற, இப்ப இருக்கிற அன்பு வேற அப்படின்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? இதெல்லாம் எதனால் தீர்மானிக்கப்படுகிறது? அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு பெரிய விடுதலை உண்டாயிடும். நான் விடுதலையா இருக்கிறேன்னா இல்லையான்றது அப்பதான் தெரியும். நான் விடுதலையா இல்ல, நானு எப்படி இருக்கிறேன்னு சொன்னா, அந்த ஆளுடைய நடவடிக்கை என்னை கட்டுப்படுத்துகிறது. அவர் நல்லா நடந்துகிட்டா நான் அவர் மேல அன்பா இருப்பேன். அவர் நல்லா நடந்துக்கலன்னா நான் அவர் மேல அன்பா இருக்க மாட்டேன். இப்ப சாவி என்கிட்ட இல்ல, நான் எவ்வளவு அன்பா இருக்கணும்ன்றத அந்த ஆள் தான் முடிவு பண்றேன். இப்ப அவருக்கு என்னுடைய அன்பு நிறைய தேவை வச்சுங்களேன், என்ற நல்லபடியா நடந்துடும், நான் நிறைய கொடுப்பேன். அப்ப சாவி யார்கிட்ட இருக்குது? யார் டிசைடிங் அத்தாரிட்டி? நான் எவ்வளவு அவரை நேசிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்துல இல்ல, அவருடைய கருத்துல இருக்குது. விளங்குதுங்களா உங்களுக்கு? ஏதாவது ஸ்பார்க் வருதா? Am I free to love in spite of their behavior? அதான் ஃப்ரீடம். அவங்களெல்லாம் என்னுடைய கெப்பாசிட்டியை தீர்மானிப்பது நான் தான் தீர்மானிக்கிறேன், என்னோட கெப்பாசிட்டிய இன் ஸ்பைட் ஆஃப் தேர் பிஹேவியர். ஆனா பொதுவாக எப்படி நாம் அன்பு கூறுகிறோம்? அவர்களுடைய நடவடிக்கைகள் நம்முடைய அன்பு செலுத்தும் திறனை தீர்மானிக்கிறதா இருக்கிறது. ஆகவே நாம நம்முடைய அன்பிலே மாற்றத்தை காட்டுகிறோம். ஏன்னா நாம் ஒரு ஆழமான பொய்யை நம்புறோம். அந்த பொய்யோடு நீங்க முடிக்க பாக்குறேன். நான் பொய்யில முடிப்போம். The lie we believe. நம்ம என்ன நம்புறோம்? If you love me, you will allow me to control you. நீங்க என் மேல அன்பா இருந்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி கேட்பீங்க. ஏன்னா இதுக்கு நம்ம வசனம் வேற வச்சிருக்கிறோம். அதே யோவான்ல, நீங்க என்னில் அன்பா இருந்தால் என் கட்டளைகளை கை கொள்வீர்கள். அப்போ இதன் மூலமாக நாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, என் கட்டளையை நீ கை கொண்டினா என் மேல அன்பா இருக்கிற, நான் சொன்னபடி நீ கேட்கலன்னா என் மேல அன்பா இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். அந்த வசனத்தை தவறா புரிந்து கொண்டதுனால, இந்த உலகத்தினுடைய கண்ணாடிகளை போட்டு அந்த வசனத்தை பார்த்ததுனால, உலகம் எப்படியா அப்படிதான் நம்பிட்டு இருக்கு. என்ன நம்புது? நீ என்னை கண்ட்ரோல் பண்ண விடலன்னா, நான் சொன்ன மாதிரி நீ கேட்கலன்னா நீ என் மேல அன்பா இல்லை. அது மிகப்பெரிய ஒரு பொய். You will allow to control you, then only I believe you love me. நான் உன்னை அதிகாரம் செலுத்த, நான் சொல்ற மாதிரி நீ நடந்துகிட்ட, நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டினா நீ என் மேல அன்பா இருக்கிற அப்படின்னு நான் நம்ப முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புவது ஒரு பொய்யை நம்புகிறீர்கள். தேவன் அப்படி நம்மளை நம்பல. தேவன் அப்படி நம்ம கூட உறவுல இல்ல. God never controls us. God only loves us. God only loves us. மற்ற காரியங்களை தொடர்ந்து நாம சந்திப்போம். Love is not about control. இது ஒரு பொய். இது ஒரு பொய். யாருக்கு நீங்க பயப்படுறீங்களோ அவங்களதான் கண்ட்ரோல் பண்ண விரும்புவீங்க. அதனாலதான் கடவுளுக்கு பயப்படாதீர்கள் என்ற வார்த்தையை நான் சொல்லுவேன். கடவுளுக்கு பயப்படாதீங்க. நாய்க்கு பயப்படுங்க, கொரோனா வைரஸ் கூட பயப்படுங்க. அதே மாதிரி கடவுள் பயப்படாதீங்க. ஏன் நாய்க்கு பயப்படுறீங்க? அது உங்களை கடிச்சிருமோன்னு.
ஏன் கொரோனா வைரஸுக்கு பயப்படணும்? அது நம்மள மூச்சு முட்டை வச்சிரும், மூச்சு விட முடியாம ஆயிடும். ஏன் தேளுக்கு பாம்புக்கு எல்லாம் பயப்படுறோம்னா அது நமக்கு தீங்கு செஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக பயப்படுறோம். அப்ப கடவுளுக்கு பயப்படுறோம்னா கடவுள் நமக்கு தீங்கு செஞ்சிருவாரோன்னு பயப்படுறோம். அது அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற ஒரு விஷயம். அது போல வேதனைப்படுத்துற விஷயம் வேற எதுவும் கிடையாது. அடே, நானா உனக்கு தீங்கு செய்ய போறேன், உனக்காகவே சிலுவையில உன மேல தீங்கு விடக்கூடாதுன்னு அதை தடுத்து நிறுத்துவதற்காக சிலுவைக்கு சென்ற நானா உனக்கு தீங்கு செய்ய போறேன், என்னை பத்தி அப்படி நினைச்சிடுறீ நீ, நான் உனக்கு தீங்கு செஞ்சிருவேன்னு நினைச்சிடுறியே அப்படின்றதான் அவருடைய உள்ள துடிப்பு. ஆகவே ஒரு நாய்க்கு பயப்படுங்க, கொசுவுக்கு கூட பயப்படுங்க, அது கூட மலேரியா டெங்கு எல்லாம் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா கடவுளுக்கு பயப்படாதீங்க, அவர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்யறவர் அல்ல. அதே மாதிரி இந்த நம்பிக்கையிலிருந்து வெளியே வாங்க. யாராவது உங்க பேச்ச கேட்டாதான் அவங்க உங்க மேல அன்பா இருக்கிறாங்க அப்படின்ற நம்பிக்கையிலிருந்து வெளியே வாங்க. அது ஒரு பொய். If you allow me to control you, then only I believe you love me அப்படிங்கிற பொய்யிலிருந்து வெளியே வாங்க. மூன்றாவது, in spite of their behavior, you can love them because you are free to love. அதுதான் ஃப்ரீடம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களை நடந்து கொண்டாலும் நான் அவர்கள் மேல் அன்பா இருப்பேன் என்பது நான் சுதந்திரவாதியா இருக்கிறேன், சுதந்திரமாயிருக்கிறேன் என்பதற்கான அறிகுறி. Free to serve others in spite of their behavior. கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மை பொய்களில் இருந்து விடுதலை செய்வாரா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். Love never control, love always set us free. Love will always set us free. உங்களுடைய சமூகத்துல, உங்களுடைய பிரசன்ஸ்ல மற்றவர்கள் வரும்பொழுது நீங்கள் விரும்புகிற மாதிரி அவர்கள் உட்காரணும், நீங்கள் விரும்புகிற மாதிரி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லது அவர்கள் விரும்புகிறது போல அவர்கள் இருப்பதற்கு உங்களுடைய சமூகத்தை ஆயத்தமாய் வைக்கிறீர்களா? உங்க பிரசன்ஸ்ல வந்துட்டா ஒரு மனுஷன் அவன் இருக்கிற மாதிரி இருந்துக்கலாம், காலத்துக்கு மேல போட்டுக்கலாம், எப்படி வேணா உட்காந்துக்கலாம், அவன் சௌகரியம். உங்க முன்னால வந்துட்டா சௌகரியமா அவன் இருக்கலான்ற எண்ணம் அவனுக்கு வருமா? அல்லது உங்க முன்னால வந்துட்டா நிறைய கட்டுப்பாடுகள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வருமா? எல்லாம் யோசிங்க. அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். Are you slave for your children? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அல்லது உங்கள் கணவனை அன்பு கூறுகிறதாக நினைக்கிறீர்கள், ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அடிமைகளாய் இருக்கிறீர்கள். இது அடுத்த வாரம் நான் பேசுறேன். நீங்க யாரையோ அன்பு கூறதா நினைக்கிறீங்க, ஆனா உண்மையிலே நீங்க அவங்கள அன்பு கூறல, அவர்களுக்கு நீங்கள் அடிமைகளா இருக்கிறீர்கள். இந்த வெளிச்சம் வரும் அடுத்த வாரத்துல. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிறது எதுக்காகன்னு சொன்னா, நான் என் இஷ்டத்துக்கு வாழ்றதுக்காகவும் இல்லை, மற்றவங்க மேல அதிகாரத்தை செலுத்துறதுக்காகவும் இல்லை, நான் என்னை சுதந்திரமாய் வைத்துக் கொள்வதற்காக. My heart is free to love anybody. That's called freedom. ஜெபம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாள்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்பட்டிருக்கிற அந்த டிரான்ஸ்பர்மேஷன், அந்த 100 டிகிரி பாயிலிங் பாயிண்ட் உண்டாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Let them have a light in their mind. அன்பு என்றால் என்ன, அன்பு எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்பதை இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற வார்த்தை நிமித்தமாக நாங்கள் உங்களுடைய சீஷர் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிக்க, நாங்கள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு அம்பாசிடர்ஸா இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு, நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவதற்காக அல்ல, ஆனால் இன்ஸ்பைட் ஆஃப் தேர் கண்ட்ரோல், இன்ஸ்பைட் ஆஃப் தேர் பிஹேவியர், மற்றவருடைய நடவடிக்கைகளுக்கு மேலாக அது எங்களை கட்டுப்படுத்தாதபடி நான் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரம் இவர்களுக்கு உண்டாயிருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்து. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். Thank you.